ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மொத்து 4-5 காரு, பழைய காரை வாங்கிட்டு ரெடி பண்ணோன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட காட்டும்போது அவங்க எல்லா நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா கார் வாங்கிறேன்னு சொன்னேன், ஆனால் பார்த்தா சரியான இரும்பு டப்பாவாக இருக்குது. முத்து, இங்கே பாரு, நீ யோசிச்சு தான் இதெல்லாம் செய்கிறியா? கொஞ்சம் யோசிடா. உன் அண்ணன் கடன் வாங்கி வச்சுட்டு பாரு, உன் மேலே தலையில் கட்டிட்டு ஓடிட்டான். ஆனால் நீ இது மாதிரி இரும்பு டப்பாவை வாங்கிட்டு பழைய காருடா இது, ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. இதை போய் வாங்கின்னு நீ எக்கு தப்பாக மாட்டிக்காத முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, நான் இந்த காரை எப்படி ரெடி பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எனக்கு முக்கியம் என் வீட்டை மீட்கணும், அதுதான் எனக்கு முதல் வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காரை ரெடி பண்ணுறாருங்க. ரொம்ப துருப்பிடிச்சி போய் ரொம்ப தகர டப்பா மாதிரி இருந்த காரை நல்லா தொடச்சி கிடச்சி கஷ்டப்பட்டு ரிப்பேர் பார்க்குறாரு. மெக்கானிக் வேலையை அவரே பார்க்குறாரு. அப்போ அந்த நேரத்தில் மீனா வராங்க. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மீனா, தெரியல நான் என்ன பண்ணுறேன்ட்டு. ஏங்க இதுக்கு ஆள் வச்சு நீங்கள் பண்ணக்கூடாதா? நீங்களே ரெடி பண்ணுறீங்களே காரை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மீனா, நிறைய பார்ட்ஸ் வாங்குறதுக்கே நிறைய காசு ஆகுது, இன்னும் ஆளை வச்சு ரெடி பண்ணால் நான் என்ன பண்ணுவேன் மீனா, காசு வேற இல்லை, செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க அதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்களேங்க அப்படின்றாங்க. கஷ்டப்பட்டாதான் மீனா கடைசியில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டீங்களா இல்லையா, கொடுங்க நான் ஊட்டி விடுறேன்ட்டு மீனா ஊட்டி விடுறாங்கங்க. அவரும் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் காரை ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒர்க்கே ஆகலைங்க, சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறாருங்க. கண்ணு முழிச்சு நைட்டும் பகலுமா காரை எல்லா காரையும் சூப்பராக பலன்னு ஆக்கிடுறாரு. அப்புறம் ரெடி பண்ணும்போது ரெடி பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அதில் சோர்ந்து போய் அப்படியே படுத்துக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ட்டு. அதுக்கப்புறம் விடாமுயற்சியாக திருப்பி ரெடி பண்ண ஒவ்வொரு வண்டியும் ரெடி ஆகிடுது. சூப்பராக புதுசாக வண்டி ரெடி பண்ணிடுறாருங்க. உடனே மீனா வராங்க. மீனா வந்ததும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், மீனா இங்கே பாரு, காரை பாருன்றாங்க. என்னங்க இது, எந்த காரு, அந்த பழைய காருங்களான்றாங்க. ஆமாம் மீனா, அதுதான். பார்த்தியா, நீ ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னால் இங்கே பார்த்தியா நான் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன்னு. ஏங்க இவ்வளோ திறமை உங்கள் கையில் இருக்குதுங்க, நானே நம்பவே இல்லைங்க உங்களை. சூப்பராக ஆக்கிட்டீங்க, புது கார் மாதிரியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வராங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்ததும் அவங்க என்ன கிண்டலாக கேட்குறாங்கன்னா, ஏய் முத்து, என்னடா அந்த டபரா காருங்கெல்லாம் விற்றுட்டு புது காராக வாங்கிட்டியா? நான் சொன்னேன்ல அப்போவே உன்னால் முடியாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த காரு தாண்டா இது எல்லாமே அப்படின்றாரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் காரை திறந்து பூந்து பார்க்குறாங்கங்க. பூந்து பார்த்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா, டேய் மச்சான், உன் காரு முத்து போல் இருக்குதுடா அப்படின்றாங்க. சூப்பராக இருக்குடா அப்படின்ட்டு. பரவாயில்லடா, நீ ஜெயிச்சிட்டடா மச்சான், நாங்கள் என்னவோ உன்னை நினச்சோம், பரவாயில்ல முத்து, நீ சூப்பர் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாராட்டுறாங்க. அப்புறம் மீனா சாப்பாடு கொண்டு வராங்க, முத்துக்கு கொடுக்குறாங்க. முத்துவும் என்ன பண்ணுறா, நீ சாப்பிட்டியா மீனா, நீ சாப்பிடல இந்தான்னு சொல்லிட்டு முத்து மீனாவுக்கு ஊட்ட, மீனா முத்துக்கு ஊட்ட, ஒரே அமக்கலமாக இருக்குது. அதுக்கப்புறமா முத்து செல்ஃபோனில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்ருக்காரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் இன்ட்ரெஸ்ட்டாக முத்துவை உட்கார வச்சே அவங்க கூட்டிகிட்டு வராங்க. பாதியில் அந்த கிரிக்கெட் மேட்ச்சு பார்க்க முடியாமல் செல்ஃபோன் பேட்ரி டவுன் ஆகிடுது. டவுன் ஆகிட்ட பிறகு முத்து ஒர்க்ஸ் ஆகுறாரு. அதுக்கு ஏங்க நீங்கள் கவலைப்படுறீங்க, இங்கே பாருங்கள், என் வண்டிலேயே டேஷ்போர்டுலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பார்க்குறாங்க. மீனா, இது ரொம்ப நல்லா இருக்கே டேஷ்போர்ட்லேயே. ஆமாங்க, சிக்னல்லாம் நிற்கும் போதெல்லாம் அப்பப்போ எடுத்து ஃபோன் எடுத்து ஸ்கோர் பார்க்காம டேஷ்போர்டுலேயே பார்த்துக்கலாங்க அப்படின்றாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா மீனாவும் முத்தும் அந்த வீட்டை மீட்கிறதுக்காக. நாளைக்கு ஏலத்துக்கு வருதுங்க. அந்த வீட்டை மீட்பாங்களா மீட்க மாட்டாங்களான்ற கதையை ஆர்வமுடன் காத்திருந்து திங்கட்கிழமை வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.